New Hope TV, your encounter with God. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை? ಸತ್ಯವೇ ಇವತ್ತಿನ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮೆ ನಿಮಗೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆ? உங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன வேண்டும்? ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳಿ ನಿಮಗೆ ಏನು ಬೇಕು ಅಂದ್ರೆ நீ கண்டிப்பா ஒன்று ரெண்டு காரியமா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ಒಂದು ಎರಡು ಕಾರ್ಯ ಏನಾದರೂ ಹೇಳ್ತೀರಾ? சில பேருக்கு இம்மீடியட்டா உடனடியாக ஏதோ ஒன்று வேணும். ಕೆಲವರಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಏನು ಬೇಕು, சிலருக்கு கொஞ்சம் ஃபியூச்சரை குறித்து கொஞ்சம் காரியங்கள் வேண்டும். ಕೆಲವರಿಗೆ ಭವಿಷ್ಯದ ಬಗ್ಗೆ ಏನೋ ಬೇಕು. ஆனால் ஏதோ ஒரு காரியம் வேண்டும். ಆದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಬೇಕು. நிறைய நேரங்கள்ல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ இந்த 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 கேள்வி வேற விதமா நான் கேட்கணும்னு சொன்னா ಈ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಬೇರೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೇಳಿದ್ರೆ உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாய் படுகின்றது, ಯಾವುದು ನಿಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ அதுதான் நம்ம வேண்டும் சொல்லுவோம். ಅದನ್ನೇ ನಾವು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. உதாரணமாய் சிலருக்கு குடும்பம் ரொம்ப முக்கியமானது. ಉದಾಹರಣೆಗೆ ಕೆಲವರಿಗೆ ಕುಟುಂಬ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆகவே குடும்பத்தின் காரியங்கள் குறித்து நாம் வேண்டும் என்று சொல்லுவோம். ಆದ್ದರಿಂದ ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ. உதாரணமாய் பிள்ளையினுடைய படிப்பு, ಉದಾಹರಣೆಗೆ ನಮಗೆ ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, பெற்றோருடைய சுகம், ತಂದೆ ತಾಯಿಗಳ ಸೌಖ್ಯ. வேற சில பேருக்கு என்ன முக்கியமா இருக்கலாம்னா சக்சஸ், ரொம்ப வெற்றி ரொம்ப முக்கியமா இருக்கு. ಕೆಲವರಿಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನಂದ್ರೆ ಯಶಸ್ಸು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಕಾರ್ಯನ ಆರಂಭಿಸಿದ್ರೆ எப்படியாவது வெற்றி அது முடியணும். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಆರಂಭಿಸಿದ್ದೇನೆ, ಇದನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಬೇಗ ನಾನು ಜಯವಾಗಿ ಮುಗಿಸಬೇಕು. இந்த வேலையில நான் சேர்ந்து இருக்கிறேன், எப்படியாவது அதுல வெற்றி பெறணும். ಈ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾನು ಸೇರಿದ್ದೇನೆ, ಅದರಲ್ಲಿ ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಮೇಲ್ ಬರಬೇಕು. சிலருக்கு ரொம்ப முக்கியமாய் படுவது பணமா இருக்கலாம். ಕೆಲವರಿಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ಬೇಕಾಗಿರುವುದು ಹಣವಾಗಿರಬಹುದು. போதுமான அளவு எனக்கு பணம் வேண்டும், ನನಗೆ ಸಾಕಾದಷ್ಟು ಹಣ ಬೇಕು. சிலருக்கு மரியாதை தேவைப்படும், ಕೆಲವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಬೇಕು. பிள்ளைகள் என்னை மதிக்கணும், ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು, மனைவி என்னை மதிக்கணும், ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಗೌರವಿಸಬೇಕು, என்னை மதிக்கணும், ಬೇರೆಯವರು ನನ್ನ ಗೌರವಿಸಬೇಕು. மதிப்பு வேண்டும் என்று இருக்கலாம். ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಬೇಕು. சில பேருக்கு ஒரு படிப்பு, எஜுகேஷன் தேவைப்படலாம். ಕೆಲವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಬೇಕಾಗಬಹುದು. வேறு சிலர் இங்க ஹெல்த் வேண்டும் என்று சொல்லலாம். ಕೆಲವರು ಇಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. வேற எதையும் கேட்கல, நல்ல சுகம் இருந்தா மட்டும் போதும் எனக்கு. ನಾವು ಕೇಳಬಹುದು, ನನಗೆ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಬರೀ ಸೌಖ್ಯ ಇದ್ರೆ ಸಾಕು. வேற சிலர் சொல்ல, எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா போதும். ಇನ್ ಕೆಲವರು ಹೇಳ್ಬೋದು, ನನಗೆ ಸಂತೋಷ ಇದ್ರೆ ಸಾಕು. சந்தோஷம் வேண்டும், ನನಗೆ ಸಂತೋಷ ಬೇಕು. வேற சிலருக்கு நல்ல நண்பர்கள் வேண்டும் என்று சொல்லலாம். ಇನ್ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರು ಬೇಕು. சில பேர் இங்க சொல்லி கொண்டிருக்க, நல்ல ஒரு மினிஸ்ட்ரி நான் செய்யணும். ಕೆಲವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಾನು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. மற்ற எல்லா காரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ಬೇರೆ ಎಲ್ಲ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு ஊழியம் எனக்கு வேண்டும், ನನಗೊಂದು ಸೇವೆ ಬೇಕು. வேறு சிலர் என்னுடைய வேலையில ஒரு உயர்வு எனக்கு வேண்டும். ಇನ್ನು ಕೆಲವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನನ್ನ ಕೆಲಸಕ್ಕೆ ನನಗೆ ಬಡ್ತಿ ಬೇಕು. இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றது, ನನಗೆ ಇನ್ನೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿವೆ. ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வேண்டும். ಆದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಏನೋ ಒಂದು ಬೇಕು. எனக்கு எதுவுமே வேண்டான்றவங்க மட்டும் கை உயர்த்துங்களா பாப்போம். ನನಗೆ ಯಾವುದು ಬೇಡ ಅನ್ನೋರು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿ. எல்லாருமே இங்க ஏதோ ஒரு வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬೇಕಂತ ಕೇಳ್ತೀವಿ. ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಸಂಧಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பைபிளை நம்ம வாசித்து பார்க்கும்போது, ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நம்ம எல்லாருக்கும் வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை ஆசைப்படுகிறோம், நாம் தேடுகின்றோம். ನಾವೆಲ್ಲರೂ ನಮಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತೇವೆ, ತವಕಿಸ್ತೇವೆ. ஆனால் ரோமர் 7ஆம் அதிகாரம், ಆದ್ರೆ ರೋಮ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 15 20 ವಚನத்தை வாசிக்கும் போது, 15ರಿಂದ 25ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, நம்ம விரும்பினாலும் சில காரியங்களால் நம்மால் அதை அடைய முடியல. ನಾವು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸಿದ್ರು ಅದು நம்ம ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நமது வேண்டும் என்று சொல்லுகின்றோம், ನಾವು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ, ஆனா அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. ಆದ್ರೆ ಅದನ್ನು ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನன்னு சொன்னா, ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, சில நேரங்களில் சில மனிதர்கள் தடையா இருக்கின்றாங்க. ಕೆಲವು ಸಾರಿ ಕೆಲವು ಮನುಷ್ಯಗಳು ಅಡ್ಡಿ. ஆனா இந்த வசன பகுதி நான் காண்பிக்கிறேன், ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நம்முடைய மாமிச விருப்பங்கள் நம்மை தடுக்கின்றது. ನಮ್ಮ ಶರೀರ ಸ್ವಭಾವಗಳು ಇಚ್ಛೆಗಳು ನಮ್ಮನ್ನ ಅಡ್ಡೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது நேச்சுரல் டிசையர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ನಾವು ಇಂಗ್ಲಿಷ್ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಸ್ವಾಭಾವಿಕವಾದಂತಹ ಆಸೆಗಳು, நம்முடைய இயற்கையான ஆசைகள் நாம இது வேண்டும் வேண்டும் என்று சொன்னாலும் அது நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத தடை செய்கிறது. ನಮ್ಮ ಸ್ವಾಭಾವಿಕ ಸ್ವಭಾವಗಳು ನಮಗೆ ಬೇಕು ಅಂತ ಬಯಸಿದ್ರು ಕೂಡ ನಾವು ಹೊಂದಲಿಕ್ಕಾಗದೆ ಅಡ್ಡಿ ಮಾಡಿದೆ. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ರೋಮ 7:15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, ಹೇಗೆಂದ್ರೆ ನಾನು ಮಾಡುವುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ಯಾವುದನ್ನ ಮಾಡಬೇಕೆಂದ್ರೆ ನಾನು ಇಚ್ಛಿಸ್ತೇನೋ ಅದನ್ನು ನಡೆಸದೆ ನನಗೆ ಅಸಹ್ಯವಾದದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. நல்லா படிக்கணும் பிரதர், ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ಬೇಕು ಬ್ರದರ್, நல்லா சம்பாதிக்கணும், ಒಳ್ಳೆ ಸಂಪಾದಿಸಬೇಕು, இந்த காரியம் எனக்கு வேண்டும், ಈ ಕಾರ್ಯ ನನಗೆ ಬೇಕು, ஏதாவது ஒன்று நான் பெற்றுக்கொள்ளணும், ಯಾವುದನ್ನಾದ್ರೂ ನಾನು ಹೊಂದ್ಕೋಬೇಕು. அல்ல நிறைய பேர் விரும்புகின்றோம், ಅನೇಕ ಜನರು ನಾವು ಬಯಸ್ತೇವೆ, ஆசைப்படுகிறோம், ನಾವು ಆಸೆ ಪಡ್ತೇವೆ. ஆனா பவுல் சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையா இருக்கின்றது. ಆದ್ರೆ ಪೌಲನು ಹೇಳುವ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆ. நான் அந்த காரியத்தை குறித்து விரும்புகிறதை நான் செய்யல, ನಾವು ಆ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಬಯಸುವುದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, நான் வெறுக்கிறதே செய்கிறேன். ನಾನು ಯಾವುದನ್ನು ಇಚ್ಛಿಸುವುದಿಲ್ವೋ ಅದನ್ನು பிப்ரவரி ಮಾಡ್ತೇನೆ. மாதத்துல வந்திருக்கிறோம், ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. சில பேர் இங்க இருக்கிற சில பேர் ஜனவரி மாதம் 1ஆம் நாள்ல சில
புது வருட பொருத்தனைகள் செய்திருப்பீங்க. ಜನವರಿ ಮೊದಲನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಕೆಲವು ಅರಿಕೆಗಳನ್ನ ಮಾಡಿರ್ತೀರಾ. இந்த வருஷம் இதை நான் செய்ய போறேன், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನ இந்த ಮಾಡ್ತೇನೆ, வருஷம் காலையில் எழும்பி நான் படிக்க போகிறேன், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಓದ್ತೇನೆ, இந்த வருஷம் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை நான் பண்ண போறேன், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇಂಪ್ರೂವ್ இந்த ಆಗ್ತೇನೆ, வருஷம் அப்படி இப்படி நான் சொல்லியிருப்போம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಹೀಗೆ ஆனா ಮಾಡ್ತೀನಿ. பிப்ரவரி மாசத்தை யோசித்து பார்க்கும்போது ಆದ್ರೆ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳು ಯೋಚಿಸುವಾಗ விருப்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கின்றது. ಒಂದ್ ಕಡೆ ಮಾಡುವ ಆಸೆ ಒಂದ್ ಕಡೆ, ஆனால் 15ஆம் வசனம் இன்னொரு முறை பாருங்க. ಆದ್ರೆ 17ನೇ ವಾಕ್ಯವಾಗಿ ನೋಡಿ, எனக்கே பிடிக்கல நான் பண்றது, ನನಗೆ ಕೆಲವು ಮಾಡುವುದು ಇಡಿಸ್ತಿಲ್ಲ, எனக்கே சம்மதி இல்லை, ನನಗೆ ಸಮ್ಮತಿ ಇಲ್ಲ, நான் விரும்புகிறதை செய்யாமல் ನಾನು ಬಯಸುವುದನ್ನ ಮಾಡದೆ நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ನಾನು ಯಾವುದನ್ನ ಮಾಡಬಾರ್ದೆಂದು ಇಚ್ಛಿಸ್ತೇನೋ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತೇನೆ. 17ஆம் வசனம், 17ನೇ ವಾಕ್ಯ, ஆதலால் நான் அல்ல, ಹೀಗಿರಲಾಗಿ ನಾನಲ್ಲ, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ಇನ್ನು ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪಾಪವೇ ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೆ. சொல்றார், நான் விரும்புறதை செய்யாம ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಮಾಡುವುದನ್ನ ಬಯಸ್ತೆ, நான் வேண்டாத காரியங்கள்லாம் செய்கிறேன், ನಾನು ಬೇಡದೇ ಇರೋ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, டைம் வேஸ்ட் பண்ணுகிற காரியங்கள்லாம் செய்கிறேன், ಸಮಯ ವ್ಯರ್ಥವಾಗುವುದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ, பிரயோஜனமற்ற காரியங்களை செய்கிறேன். ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದವುಗಳು ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. காரணம் என்னன்னு சொன்னா, ಕಾರಣ ಏನಂದ್ರೆ என்னவா, ಏನಂತೆ, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, ನನ್ನಲ್ಲಿರುವ ಪಾಪವೇ ಅದನ್ನ ಮಾಡುತ್ತೆ. இது என்ன பாவம் இது? ಇದೇನ್ ಪಾಪ? 18ஆம் வசனம் பாருங்க. 18ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, அது எப்படி எனில், ಅದು ಹೇಗಂದ್ರೆ, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் ನನ್ನ ಶರೀರದಿನ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ಒಳ್ಳೇದೇನು ವಾಸವಾಗಿಲ್ಲವೆಂದು ನನಗೆ ತಿಳಿದಿದೆ. நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் எனக்குள் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ಆದರೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದು ನನ್ನಲ್ಲಿಲ್ಲ. இப்போ சொல்லுகிறா, எனக்குள்ள நான் திரும்பி பார்க்கிறேன், ನನ್ನಲ್ಲಿ ನಾನು ತಿರುಗಿ ನೋಡ್ತೇನೆ, எனக்குள்ளேயே நான் பார்க்கிறேன், ನನ್ನೊಳಗೆ ನಾನು ನೋಡ್ತೇನೆ, எனக்குள்ள பாவம் ஒன்று இருக்கான். ನನ್ನೊಳಗೆ ಪಾಪ ಇದೆ. சில பேர் கேட்கலாம், பாவம்னா என்னங்க அப்படி உள்ள இருக்கு? ಪಾಪ ಅಂದ್ರೆ ಏನು ಇದೆ? பவுல் அதை விளக்குகிறார். ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நன்மை செய்கிறத விரும்பினாலும் ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡ್ಬೇಕಂತ ಬಯಸಿದ್ರು, நான் விரும்பாத தீமையே செய்ய பண்ணுகின்ற ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கின்றது. ನಾನು ಮಾಡದೇ ಇರುವಾಗ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಇದೆ. அப்ப எனக்கு தடை வேற யாரும் கிடையாது, ನನಗೆ ಅಡ್ಡಿ ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுகின்ற நண்பர்கள் கிடையாது, ನನ್ನನ್ನ ಚಂಚಲಪಡಿಸುವುದು ಸ್ನೇಹಿತರಲ್ಲ, என்ன செய்ய விடாம பண்ற மனிதர்கள் யாரும் என் வாழ்க்கையில கிடையாது, ನನ್ನನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಬಿಡುವಂತವ್ರು ಯಾರು ಇಲ್ಲ. முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ எனக்குள்ள இருக்கின்றது, ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. அது நான் தீர்மானம் எடுத்த நான் செய்யணும்னு விரும்பின நன்மைகளை செய்யாமல் தடுக்கின்றது. ಅದು ನಾನು ಮಾಡಬೇಕಂತದನ್ನ ಮಾಡದೇ ಇರುವಾಗ ನನ್ನ ಅಡ್ಡಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. 19ஆம் வசனம் பாருங்க. 19ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, ஆதலால் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். ಆದುದರಿಂದ ನಾನು ಮೆಚ್ಚುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡದೆ ಮೆಚ್ಚದಿರುವ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯನೇ ಮಾಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. இதெல்லாம் இதுக்கு பவுல் சொல்கிற வார்த்தை என்ன? ಪೌಲನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಏನು? இத மாதிரி என்ன வழி தப்ப பண்ணுகின்ற, ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹಾಗೆ ಮಾಡುವಂತ, இது போல என்ன தடுக்கின்ற, ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ತಡೆ ಮಾಡುವಂತಹ என்ன என் வாழ்க்கையில் இருக்குன்னு கேட்டா, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಿದೆ? பைபிள் அது கொடுக்கிற வார்த்தை. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೊಡುವ ಪದ அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம். ನಾವು ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. 20ஆம் வசனம், 20ನೇ ವಾಕ್ಯ, நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ಮಾಡಬಾರದೆನ್ನುವ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡಿದರೆ ಅದನ್ನು ಮಾಡಿದವನು ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪಾಪವೇ ಇದನ್ನು ಮಾಡ್ತದೆ. கிறிஸ்தவ சத்தியம் இதுதான், ரொம்ப முக்கியமான சத்தியம். ಕ್ರೈಸ್ತ ಸತ್ಯ ಇದೆ, ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಸತ್ಯ. யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டு யார் இதை ஏற்றுக்கொள்ளுகின்றாங்களோ, ಯಾರು ಇದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿ ಯಾರು ನಂಬ್ತಾರೋ அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ಅವರ ಜೀವನ ವ್ಯತ್ಯಾಸವಾಗುತ್ತೆ. என்ன ஃபர்ஸ்ட் ஒத்துக்கொள்ளணும்னு சொன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಒಪ್ಕೋಬೇಕು? கேட்கிற நீங்களும் பேசுகிற நானும், ಕೇಳುವಂತಹ ನೀವು ಮಾತಾಡ್ತಿರುವ ನಾನು, எவ்வளோ விருப்பங்கள் இருந்தாலும் ನನಗೆ ಎಷ್ಟೇ ಆಸೆಗಳಿದ್ರು உள்ள வேற ஒண்ணு இருக்கு, ಒಳಗಡೆ ಬೇರೊಬ್ಬ ಇದ್ದಾನೆ, தடை பண்ணுகின்ற ஒரு காரியம், ತಡೆ ಮಾಡುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ, பாவம். ಅದೇನು ಪಾಪ? அதுக்கு வேறு வார்த்தை நான் சொல்லணும்னு சொன்னா, ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ, என்னுடைய இயற்கையான ஆசைகள், ನನ್ನ ಸ್ವಾಭಾವಿಕ ಆಸೆಗಳು, என்னுடைய மாம்சத்தின் ஆசைகள், ನನ್ನ ಶರೀರದ ಆಸೆಗಳು, என்னுடைய சரீரத்திலிருந்து வருகின்ற ஆசைகள், ನನ್ನ ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ಆಸೆಗಳು என்ன தடை பண்ணிடுது, ನನ್ನನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತೆ, டைம் வேஸ்ட் பண்ண வைக்கின்றது, ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ ಮಾಡುವಾಗ ಮಾಡ್ತೇನೆ, தேவையில்லாத காரியங்களை இறங்க வைக்கிறது, ಅಗತ್ಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತೇನೆ, பாவ காரியங்களை செய்ய வைக்கின்றது. ಪಾಪ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಾಗ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யோசித்து பார்க்கிறேன், ಆಮೇಲೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಯೋಚಿಸ್ತೇನೆ, என்னமோ திட்டம் போட்டோமே, ನಾನೇನೋ ಯೋಜನೆ ಹಾಕ್ತೆ, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் யோசித்தோமே, ನಾನು ಹೀಗೆ இந்த வயசுக்குள்ள இதெல்லாம் வச்சிருக்கணும்னு நினைத்தோமே, ನಾನು ಈ ವಯಸ್ಸಿನೊಳಗೆ ಇದೆಲ್ಲ ನಿರೂಪಿಸಬೇಕಂತ கூட சொல்றேன், இதெல்லாம் வேண்டும் 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 சொல்றோம், ಈಗಲೂ ನಾನು ಬೇಕು ಬೇಕಂತ ಕೇಳ್ತಿದ್ದೇನೆ, அதற்காக இதை நான் செய்ய முடியாதவர் என்ன தடை செய்து விட்டது, ಆದ್ರೆ ಅದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ನನಗೆ ಯಾವ್ದು ಅಡ್ಡಿ ಮಾಡಿದೆ? யூசுவலா மனிதர் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, ಸಾಧಾರಣವಾಗಿ ಜನರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? தாங்க ப்ராப்ளம், ಅವರೇ ಸಮಸ್ಯೆ, இவங்களாலதான் எனக்கு ப்ராப்ளம், ಇವರಿಂದನೇ ಸಮಸ್ಯೆ. இல்ல பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? என்னாலதான் எனக்கு ப்ராப்ளம், ನನ್ನಿಂದಲೇ ನನಗೆ ಸಮಸ್ಯೆ. பாவம் எனக்குள்ள இருந்து என்ன ಪಾಪವು ನನ್ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? தடுக்கின்றது, ನನ್ನನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತೆ. இந்த
மாம்சீகமான ஆசைகளை பற்றி ಈ ಶಾರೀರಿಕ ಆಸೆಗಳ ಬಗ್ಗೆ இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ನಾವು ವಿವರವಾಗಿ ತಿಳಿಬೇಕಂದ್ರೆ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯ 5 19ஆம் வசனத்திலிருந்து 19ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 21ஆம் வசனம் 21ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ பாருங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿಯೇ இது ಇದೆ. வந்து வெளியில இருந்து யாரும் பண்ணுகின்ற நமக்கு விரோதமாய் பண்ணுகிற வேலை அல்ல. ಇದು ಹೊರಗೆ ನಮಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲ, நமக்கு உள்ளே இருந்து வருகின்ற காரியங்கள், ನಮ್ಮೊಳಗಿನಿಂದ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು. அதை நம்ம புரிந்து கொண்டு ಅದನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು அதை எப்படி சரி செய்வதென்று நாம் யோசிக்கணும். ಅದನ್ನ ಹೇಗೆ ಸರಿಪಡಿಸಬೇಕಂತ ನೆನೆಸಬೇಕು. முதலாவது பெரிய காரியங்களை ஆரம்பிக்கின்ற ಮೊದಲನೇದಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳಿಂದ. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. 19ನೇ ವಾಕ್ಯ, ಅವ ಯಾವನ ವಿಭಚಾರ ವೇಸಿತನ ಅಸುತ್ತಂ ಕಾಮವಿಕಾರಂ, ಜಾರತ್ವ ಬಂಡುತನ ನಾಚಿಕೆ ಕೆಡಿತನ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கின்றது. ಇದೆಲ್ಲ ನನ್ನೊಳಗಿದೆ. நான் கேர்ஃபுல்லா இல்லன்னு சொன்னா, ನಾನು ಒಂದು ವೇಳೆ ಎಚ್ಚರವಾಗಿಲ್ಲದಿದ್ರೆ இது நான் என்ன வேணும்னு நினைச்சேனோ அதை தடை பண்றதுக்கு வெளியே வந்துவிடும். ಇದು ನನ್ನಲ್ಲಿ ಏನ್ ಬೇಡ ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೋ ಅದು ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತೆ ಆಚೆ. 20ஆம் வசனம் 20ನೇ ವಾಕ್ಯ, விக்கிரக ஆராதனை, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, பில்லி சூனியம், ಮಾಟ, விரோதங்கள், ಹಗೆತನ, வைராக்கியங்கள், ಜಗಳ, கோபங்கள், ಸಿಟ್ಟು, சண்டைகள், ಜಗಳ, பிரிவினைகள், ಕಕ್ಷ ಭೇದ, மார்க்க பேதங்கள், ಭಿನ್ನಮತ, பொறாமைகள், ಮತ್ಸರ, கொலைகள், கொலைகள், களியாட்டுகள், ದುಂದೌತಣ, ಕುಡಿಕತನ, ಇಂಥವುಗಳೇ. இதெல்லாம் எங்க இருந்து வருதா? ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? எனக்குள்ளே இருக்கா, ನನ್ನೊಳಗಿದೆಯಂತೆ. இது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா, நான் விரும்புகின்ற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாத தடை செய்கிறது. ಈ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಬಯಸಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಾಗ ನನಗೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತೆ. ஒருவேளை இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே நமக்கு பொருத்தமா இல்லாம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಈ ಲಿಸ್ಟ್ ನಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಅನುಗುಣವಾಗದೇ ಇರಬಹುದು. ரொம்ப உண்மையா ஆனஸ்டா நம்ம திரும்பி நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது, ಆದ್ರೆ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ, சில நேரங்களில் தடை பண்ண சில காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಡ್ಡಿ ಮಾಡಿದಾಗ ನಮಗೆ ಯೋಚಿಸಬಹುದು. இந்த சண்டை என்ற காரியம், ಒಂದು ವೇಳೆ ಜಗಳ ಅನ್ನೋ ಕಾರ್ಯ, பொறாமை என்ற காரியம், ಮತ್ಸರ ಅನ್ನೋ ಕಾರ್ಯ, இல்லாட்ட விரோதங்கள், ಇಲ್ಲ ವಿರೋಧಗಳು, யாரையோ விரோதிச்சது, ಯಾರನ್ನೋ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದು, இதெல்லாம் எதனால சூழ்நிலையினால அல்ல. ಇದೆಲ್ಲ ಬಂದಿದ್ದು ಸನ್ನಿವೇಶದಿಂದಲ್ಲ. சூழ்நிலை வந்து நம்முடைய சுபாவத்தை ட்ரிகர் தான் பண்ணுச்சு. ಆ ಸನ್ನಿವೇಶ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೆ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅದು ಬಾರಿ ಎಳೆದಿದ್ದಷ್ಟೇ. நம்ம ஏற்கனவே இருந்த ஒரு காரியத்தை தட்டி எழுப்பினது அவ்வளவு. ನಾವು ಮಾಡಿದಂತಹ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅದು ನಮ್ಮನ್ನ ಬಹಳ ನಮ್ಮನ್ನ ಎಬ್ಸಿದಷ್ಟೇ. ஆனா சில நேரத்துல என்ன சொல்றோம்னு சொன்னா, ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದು, ಏನ್ நான் ಹೇಳ್ತೇವೆ, நல்லவன் தான், ನಾನು ಒಳ್ಳೆಯವನೇ, சூழ்நிலை தான் இப்படி பண்ணுது. ಆದ್ರೆ ಸನ್ನಿವೇಶ ಆಗ ಮಾಡ್ತು. நம்ம அந்த பேச்சை விட்டுறணும். ಆಮೇಲೆ ಆಗ ಮಾತು ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. சூழ்நிலை வந்து நம்மள ஏற்கனவே இருக்கின்ற ஒரு காரியத்தை தட்டி எழுப்பிச்சு அவ்வளவுதான். ಸನ್ನಿವೇಶ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನೇ ಎಬ್ಬಿಸಿದಷ್ಟೇ. ஆகவே சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ಆದ್ರಿಂದ ಸನ್ನಿವೇಶ ಹೇಗಿದ್ರು நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுப்படுத்துவோம்னு சொன்னா, ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ನಾವು ನಿಯಂತ್ರಿಸುವುದಾದ್ರೆ, மாம்சத்திலிருந்து வருகின்ற இந்த காரியங்களை நாம் கட்டுப்படுத்துவோம்னு சொன்னா, ನಮ್ಮ ಶರೀರದ ಭಾವದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾವು ಅಡ್ಡಿ ಮಾಡಿದ್ರೆ, நாம் என்ன வேண்டும் என்று சொல்லுகிறோமோ ನಾವು ಯಾವುದು ಬೇಕಂತ ನೆನೆಸ್ತೇವೋ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೋಬಹುದು. அதுதான் பைபிள் நம்ம சொல்லுகின்ற காரியம். ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳೋ ಕಾರ್ಯ. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களா இருக்க முடியும்னு சொன்னா, ಆದ್ರಿಂದ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೇಗಿರಬಹುದು, எதை நாம் வேண்டுகின்றோமோ, ಯಾವುದನ್ನ ನಾವು ಬಯಸ್ತೇವೋ, விரும்புகிறோமோ, ಬಯಸ್ತೇವೋ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೋಬಹುದು. இயேசு இது இப்படியாக சொன்னார். ಯೇಸು ಅದನ್ನ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, சொன்னார், நீ ஒரு மலையை பார்த்து ನೀನೊಂದು ಬೆಟ್ಟವನ್ನ ನೋಡಿ நீ பெயர்ந்து போ என்று சொன்னா ನೀನು ಕಿತ್ಕೊಂಡು ಹೋಗು ಅಂದ್ರೆ அப்படி ஆகும்னு சொன்னார். ಅದು ಹಾಗೆ ಆಗುವುದು. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க அந்த வசனத்தை சீரியஸா எடுப்பீங்கன்னு சொன்னா, ನೀವು ಅದನ್ನ ಗಂಭೀರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ, நம்ம உண்மையா இருக்கிற ஒரு மலையை பார்த்து போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ನಿಜವಾಗಿರುವಂತಹ ಬೆಟ್ಟವನ್ನ ನೋಡಿ ಹೋಗು ಅಂತ ಹೇಳೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம என்ன விரும்புகின்றோமோ அதை நிறைவேற்ற நம்மால் முடியும். ಆದರೆ ಯಾವುದನ್ನ ನಾವು ಬಯಸ್ತೇವೋ ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தேவன் நம்மை அப்படியாக பலப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಬಲಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು. ஆனால் நாமோ, ಆದ್ರೆ ನಾವು நமக்கு உள்ளாக இருக்கின்ற இந்த பலவீனங்களை நாம் கையாள முடியலன்னு சொன்னா, ಆದ್ರೆ ನಮ್ಮೊಳಗಿರುವಂತಹ ಬಲಹೀನತೆಗಳನ್ನ ನಾವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, வசனம் இப்ப வாசிக்கலாம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. யாக்கோபு 4ஆம் அதிகாரம், ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ஆம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಿಂದ 3ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கின்றது. ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಜೀವನ ಹೀಗೆ ಇದೆ. பாருங்க, 1ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், ಯಾಕೋಬನ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ உங்களுக்குள்ளே ಹೇಳ್ತಾನೆ, யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯುದ್ಧಗಳು ಕಾದಾಟಗಳು ಎಲ್ಲಿಂದ ಹುಟ್ಟುತ್ತವೆ? யாக்கோபு யாருன்னு சொன்னா, இயேசுனுடைய சகோதரன். ಯಾಕೋಬ ಯಾರಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಸಹೋದರ, அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மகன். ಯೋಸೇಫ ಮರಿಯಳಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಗ. ஆகவே இயேசுனுடைய சகோதரன். ಯೇಸುವಿನ ಸಹೋದರ. ஆகவே இவருடைய நிருபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். ಇವರ ಪತ್ರಿಕೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. இயேசு சரித்திரத்தில் உண்மையா இருந்தார் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம். ಯೇಸು ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ
ಇದ್ದನು ಅಂದಿದ್ದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಆಧಾರ. ஆகவே நீங்க முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது. ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகள் எதனால் வருகிறதுன்னு ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯುದ್ಧಗಳು ಕಾದಾಟಗಳು ಎಲ್ಲಿಂದ ಹುಟ್ಟುತ್ತೆ? அப்போ இவருடைய லைஃப் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ಇವರ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಿದ್ರೆ இவர் இயேசுவோட சீஷனா இருக்கும்போது ಇವರು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದಾಗ சீஷர்களை நீங்க பார்க்கும்போது ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರುಗಳು ನೋಡುವಾಗ பார்க்கும்போது அவர்களுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் எப்பொழுதுமே இருந்து கொண்டு ಅವರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಯುದ್ಧಗಳು ಕಾದಾಟ ಇತ್ತು. காரணம் என்னன்னு சொன்னா ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ஒருத்தர் சொல்லுகிறார் நீ பெரியவனா நான் பெரியவனா, ಒಬ್ಬನೇ ಹೇಳ್ತಾನೆ ನೀನ್ ದೊಡ್ಡವನ ನಾನ್ ದೊಡ್ಡವನ, அன்னை சண்டை வருகின்றது, ಜಗಳ ಬರುತ್ತೆ, பிரச்சனைகள் வருகின்றது, ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ. இப்ப கேட்கிறார் ಈಗ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ எதனால சண்டை வருகின்றது, ಯಾಕೆ ಜಗಳ ಬರ್ತಿದೆ, எதனால பிரச்சனை வருது, ಯಾಕೆ ಕಾದಾಟ ಬರ್ತಿದೆ? நம்ம யூசுவல் ஆன்சர் என்ன தெரியுமா? ನಮ್ಮ ಸಾಧಾರಣ ಉತ್ತರ ಏನ್ ಗೊತ್ತಾ? அவன் என்ன கோபப்படுத்தினா, ಹೌದು ನನ್ನ ಕೋಪ ಪಡಿಸಿದ್ರು, யார் பெரியவன் என்ன பார்த்து கேள்வி கேட்டான், ಯಾರು ದೊಡ್ಡವರು ಅಂತ ಕೇಳಿದ್ರು, அதனால சண்டை வந்துச்சு, ಅದರಿಂದ ಜಗಳ ಬಂತು. ஆனா யாக்கோபு சொல்ற ஆன்சர் பாருங்க, ಆದ್ರೆ ಯಾಕೋಬ ಹೇಳುವಂತ ಉತ್ತರ ಏನು? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா, ನೀವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೋರಾಡುವಂತಹ ಭೋಗಾಶೆಗಳಿಂದ ಅಲ್ಲವೇ? எதனால சண்டையும் சச்சரவும் வந்துச்சு? ಯಾವುದರಿಂದ ಜಗಳ ಕಾದಾಟ? திரும்ப சொல்லுகின்றேன், ಪುನಃ ಹೇಳುತ್ತೇನೆ, அவங்களாலதான், ಅವರಿಂದನೇ, இவங்களாலதான், ಇವರಿಂದನೇ, அவங்க பேசின பேச்சுனா, ಅವ್ರು ಮಾತಾಡಿದ ಮಾತಿಂದ. ஆனா யாக்கோபு கொஞ்சம் மாற்றி பேசுகிறார். ಆದ್ರೆ ಯಾಕೋಬ ಅದನ್ನ ವಿಭಿನ್ನವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. பைபிள் முழுசும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ಸತ್ಯವೇದ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏன் இது வந்துச்சுன்னு சொன்னா, ಯಾಕೆ ಇದು ಬಂತು? உங்களுடைய இச்சையினால் அல்லவா, ನಿಮ್ಮ ಇಚ್ಛೆಯಿಂದ ಬಂತು, உங்களுடைய தவறான விருப்பங்களால் அல்லவா, ನಿಮ್ಮ ತಪ್ಪಾದ ಆಸೆಯಿಂದ ಅಲ್ವಾ, உங்க பாவ காரியங்களால் அல்லவா, ನಿಮ್ಮ ಪಾಪದ ಕಾರ್ಯದಿಂದ ಅಲ್ವಾ? இதுதான் கிறிஸ்தவர்களை தாழ்மைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை இது. ಇದು ಕ್ರೈಸ್ತರನ್ನ ತಾಳ್ಮೆ ಪಡಿಸುವಂತಹ ಒಂದು ಮಾತು. எந்த ஒரு கிறிஸ்தவன் இந்த சத்தியத்தை உண்மையா ஒற்றுக்கொள்ளுகிறான்றானோ, ಆದ್ರೆ ಯಾವ ಕ್ರೈಸ್ತನು ಇದನ್ನು ನಿಜವಾಗಿ ಒಪ್ಕೊಳ್ತಾನೋ, குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் நானும், ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ನೀವು ನಾನು, மற்ற இடங்கள் இருக்கிற நீங்களும் நானும், ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವ ನೀವು ನಾನು, வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கும் போது, ನಮ್ಮ ಜೀವನದ ಯಾವುದೇ ಕಾರ್ಯ ನೆನೆಸುವಾಗ என்னோட இச்சையினால் அல்லவா அப்படின்னு கேட்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ನನ್ನ ಇಚ್ಛೆಯಿಂದ ಅಲ್ಲವಾ ಅಂತ ಕೇಳುವಂತದ್ದು ಬಹಳ ಕಷ್ಟವಾದ ಪ್ರಶ್ನೆ. ஆதாமை போல ஏவாளை போல, ಆದಾಮನ ಹಾಗೆ ಹವ್ವಳ ಹಾಗೆ எல்லாரும் என்ன பழக்கம் வைத்திருக்கிறோம் சொன்னா, ನಾವೆಲ್ಲರೂ ಏನ್ ರೂಢಿ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ, எந்த பிரச்சனை வந்தாலும், ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು யார குற்றம் கண்டுபிடிக்கலாம், ಯಾರನ್ನ ತಪ್ಪು ಕಂಡಿಡಿಯೋದು, யார இதுக்காக நம்ம குறை சொல்லலாம், ಯಾರನ್ನ ನಾವು ಇದಕ್ಕೆ ತಪ್ಪು ಹೇಳಬೇಕು? பைபிள் சொல்லுகின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, உன்னை யோசித்து பார், ನೀನನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡು, ரெண்டு கை தட்டாம என்ன வராதா, ಎರಡು ಕೈ ತಟ್ಟದೆ ಏನ್ ಬರಲ್ಲ, சத்தம் வராது, ಚಪ್ಪಾಳೆ ಬರಲ್ಲ. கண்டிப்பா ஒரு கைக்கு ரெஸ்பான்சிபிலிಟಿ இருக்கு, ಖಂಡಿತ ಒಂದು ಕೈಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ, இன்னொரு ಕೈ என்ன சொல்லணும்னு சொன்னா, ಇನ್ನೊಂದು ಕೈಗೆ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? எனக்குள்ள இருக்கிற இச்சையும் நான் என்ன பண்ணலாம் அடக்கல, ನನ್ನ ಇಚ್ಛೆಯನ್ನು ನಾನು ಅಡಗಿಸಲಿಲ್ಲ, என்னை அவர்கள் தூண்டின போது, ನನ್ನನ್ನ ಅವರು ಪ್ರವೋಕ್ ಮಾಡಿದಾಗ அந்த தூண்டுதலுக்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன், ನಾನು ಅದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಕೊಟ್ಟೆ. சண்டைகள் யுத்தங்கள் ஏன் வருகின்றது, ನನಗೆ ಜಗಳ ಕಾದಾಟ ಯಾಕೆ ಬರ್ತಿದೆ? நிறைய நாடுகள் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, அந்த ஜப்பான் நாடு எங்களை எங்களுக்கு விரோதமா பேசிச்சு, ಆ ಜಪಾನ್ ದೇಶ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತು, ஆகவே நாங்க போனோம் போறோம், ಆದ್ರಿಂದ ನಾವು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದ್ವಿ. இல்ல, எல்லா யுத்தத்துக்கும் பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹಿಂದೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ, அவரவர்களுடைய இச்சைகள், ಅವರವರ ಇಚ್ಛೆಗಳು ಅದಕ್ಕೆ ಕಾರಣ. தொடர்ந்து வாசிங்க, ನೀವು ನಿರಂತರವಾಗಿ ಓದಿ. ಎರಡನೇ ವಾಕ್ಯ, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லையே, ನೀವು ಆಶಿಸಿದರೂ ಹೊಂದದೇ ಇದ್ದೀರಿ, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்து அடையக்கூடாமற் போகிறீர்கள், ನೀವು ಕೊಲೆಗಾರರಾಗುವಷ್ಟು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ಟಾದರೂ ಸಂಪಾದಿಸಲಾರದೆ ಇದ್ದೀರಿ. அப்போ சில பேர் இப்படியா யோசிக்கிறாங்க, ಕೆಲವರು ಹೀಗೆ ಯೋಚಿಸ್ತಾರೆ, நான் எப்படியாலும் பெற்றுக்கொள்வேன், ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಹೊಂದ್ಕೊಳ್ತೇನೆ, எப்படி சண்டை போட்டாலும் பெற்றுக்கொள்வேன், ನಾನು ಅದನ್ನ ಜಗಳ ಮಾಡಿದ್ರು ಹೊಂದ್ಕೊಳ್ತೇನೆ, யுத்தம் பண்ணினாலும் பெற்றுக்கொள்வேன், ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಆದ್ರೂ ಹೊಂದ್ಕೊಳ್ತೇನೆ. ஆனா சரித்திரத்தை நமக்கு நல்லா தெரியும், ಆದ್ರೆ ಚರಿತ್ರೆ ನಮಗ್ ಚೆನ್ನಾಗ್ ಗೊತ್ತು, யுத்தத்தினால யாரும் பெருசா எதுவும் சாதிச்சது கிடையாது, ಯುದ್ಧದಿಂದ ಯಾರು ಏನು ಸಾಧಿಸಲಿಲ್ಲ, அவங்களுக்கு அழிவை தான் தேடிக்கொண்டாங்க, ಅವರಿಗೆ ಅಳಿವು ಉಂಟಾಯ್ತು, அவங்களுடைய பொருளாதாரம் செதஞ்சு போச்சு, ಅವರೇ ಅವರ ಆಸ್ತಿಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡ್ರು, அவங்களுடைய நாடு ஒண்ணுலாம் போச்சு, ಅವರ ದೇಶ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಆಯ್ತು. ஹிட்லர் என்ற ஒரு மனுஷன் ஜெர்மனி ஆண்டு கொண்டிருந்தான், ಹಿಟ್ಲರ್ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಜರ್ಮನಿಯನ್ನ ಆಳ್ತಿದ್ದ, எல்லா உலக நாடுகளுக்கு விரோதமாக போனான், ಅವನ ಎಲ್ಲಾ ಲೋಕದ ದೇಶಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋದ, படைகள் இருந்தது, ಸೈನ್ಯಗಳಿತ್ತು, அவனுக்கு நல்ல பணம் இருந்துச்சு, ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆ ಹಣ ಇತ್ತು. ஆனா அந்த இரண்டாவது உலக போரின் முடிவில் ಆದ್ರೆ ಎರಡನೇ ಮಹಾಯುದ್ಧದ ಅಂತ್ಯದಲ್ಲಿ 10 லட்சம் ஜெர்மனிய பெண்கள் விதவைகளாக மாறினார், 10 ಲಕ್ಷ ಜರ್ಮನಿ ಸ್ತ್ರೀಯರುಗಳು ವಿಧವೆಯರಾದರು, அவர்களுக்கு வாழ்க்கையே போனது, ಅವರಿಗೆ ಜೀವನ ಹೋಯ್ತು. எந்த யுத்தம் செஞ்சவனும் சண்டை போட்டவனும் முடிவில் கணக்கு எழுதும் போது அவன் சொல்ல முடியாது இதனால பெரிய லாபம் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லவே முடியாது. ಯಾವುದೇ ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿದ ಮೇಲೆ ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿ ನನಗೆ ಇದರಿಂದ ಲಾಭ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ಅಮೆರಿಕ ಐಕ್ಯ ದೇಶ, ஈராக் என்ற ஒரு நாட்டுக்கு விரோதமாக பல வருஷங்கள் முன்னதாக கடந்து போனாங்க, ಇರಾಕ್ಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಹೋರಾಟಕ್ಕೆ ಹೋದ್ರು. இன்று வரைக்கும் நஷ்டத்தை அவள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ಇಂದಿನವರೆಗೂ ಅವರು ನಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. பெரிய நாடுகளை விட்டுருவோம், ದೊಡ್ಡ ದೇಶ ಬಿಡ್ರಿ, நம்முடைய சொந்த வாழ்க்கை யோசித்து பாருங்க. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜೀವನ ನೋಡ್ರಿ. சண்டைகள் எதனால வந்தது? ಜಗಳ ಯಾಕೆ ಬಂತು? இச்சையினால் வந்ததாம். ಇಚ್ಛೆಗಳಿಂದ ಬಂತು. அப்போ இரண்டாவது சொல்லுகிறார்,
ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சரி, இச்சித்து சண்டை போட்டு என்ன நடைபெற்றது? ನೀವು ಆಶಿಸಿ ಜಗಳ ಮಾಡಿ ಏನ್ ಸಿಕ್ತು? ஒன்றும் கிடைக்கவில்லை. ಏನು ಸಿಗ್ಲಿಲ್ಲ. நீங்கள் கொலை செய்தும், ನೀವು ಕೊಲೆ ಮಾಡಿ, அதாவது இந்த ஜனங்கள்லாம் கொலை செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்ல, ಈ ಜನರೆಲ್ಲ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಅರ್ಥ ಅಲ್ಲ. அவர் மிகைப்படுத்தி பேசுகிறார், ಅವ್ರು ಅದನ್ನ ಬಹಳ ಹೆಚ್ಚಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ, பெருசுபடுத்தி பேசுகிறார். ಅದನ್ನ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ. என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க, ನೀವೇನೇನೋ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರಿ, எல்லாம் செஞ்சோம், ಎಲ್ಲಾ ಮಾಡಿ பொறாமைப்பட்டோம், ನೀವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು அடையக்கூடாமற் போனீர்கள். ನೀವು ಸಂಪಾದಿಸಲಾರದೆ ಇದ್ದೀರಿ. நீங்கள் சண்டை யுத்தம் பண்ணியும், ನೀವು ಕಾದಾಡ್ತೀರಿ, ಯುದ್ಧ நீங்கள் ಮಾಡ್ತೀರಿ. விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು ನಿಮಗೆ ದೊರೆತಿಲ್ಲ. சரி, ஒரு பக்கம் சண்டை சச்சரவு, ಒಂದು ಕಡೆ ಜಗಳ ಕಾದಾಟ, இன்னொரு பக்கம் ಇನ್ನೊಂದು ಕಡೆ ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம் பண்றான், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ, பொறாமைப்பட்டு ஜெபம் பண்றான். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ. அவங்களுக்கு தரீங்களே, ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ಯಲ್ಲ, தர மாட்டீங்களா? ನನಗೆ ಕೊಡಲ್ವಾ? ஆனா கிடைக்கலையாம். ಸಿಕ್ತಿಲ್ಲ ಅಂತ. அப்புறம் 3ஆம் வசனம் பாருங்க. ಆಮೇಲೆ 3ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ನೀವು ಬೇಡಿದ್ರು உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಭೋಗಗಳಿಗೆ ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬ ದುರಭಿಪ್ರಾಯ ಪಟ್ಟು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಿಮಗೆ ದೊರೆಯೋದಿಲ್ಲ. நீங்க பிரயாசப்பட்டும் ஜெபம் பண்ணியும் கிடைக்காம போகின்றது. ನೀವು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ದೊರಕ್ತಿಲ್ಲ. பாருங்க, கொஞ்சம் கம்பேஷனேட்டா நான் பேசணும்னு சொன்னா, ಬಹಳ ಕಾರುಣ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ பாருங்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் இல்ல? ಬಹಳ ಕಷ್ಟವಾದ ಒಂದು ಅನುಭವ. ஜெபம் பண்றாங்களா, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, ஆனா கிடைக்கலையா? ಆದ್ರೆ ಸಿಕ್ತಿಲ್ಲ. விண்ணப்பம் பண்றாங்களா, ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆனா கிடைக்கலையா? ಸಿಗ್ತಿಲ್ಲ. அப்போ யாக்கோபு கேட்கிறார், எப்படி இது ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ಯಾಕೋಬ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯಾಕೆ வேண்டும் என்று சொல்லுகிறேன், ನಾನು ಬೇಕಂತ ಹೇಳ್ತಿದ್ದೆ, அதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ಏನೇನೋ ಮಾಡಿದೆ, கிடைக்கவில்லை. ಸಿಕ್ತಿಲ್ಲ. விண்ணப்பம் ஜெபமும் பண்ணி பார்த்தேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಮಾಡಿದೆ, அப்போது எனக்கு கிடைக்கவில்லை. ಆಗ್ಲೂ ನನಗೆ ಸಿಕ್ತಿಲ್ಲ. இப்ப 13ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ திரும்ப அந்த 4ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் வசனத்துல 3ನೇ ವಾಕ್ಯ, அங்க அவர் சொல்லுகிற 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. நீங்கள் ஒரு பக்கம் விண்ணப்பம் பண்ணுகிறீங்க, ನೀವು ಒಂದ್ ಕಡೆ ಬೇಡ್ತೀರಾ, ஆனா அடுத்த வார்த்தை கவனிங்க. ಆಮೇಲೆ ಗಮನಿಸ್ರಿ, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடி ನಿಮ್ಮ ಭೋಗಗಳಿಗೆ ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬ ದುರಭಿಪ್ರಾಯಪಟ್ಟು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ. விண்ணப்பம் இல்ல பிரச்சனை, ಬೇಡಿಕೊಳ್ಳೋದು ಪ್ರಶ್ನೆ, ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. யூஸ் பண்ணுற வார்த்தை கவனித்து பாருங்க. ಅದರಲ್ಲಿ ಕೇಳುವಂತಹ ಪದ, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி, ನಿಮ್ಮ ಭೋಗಗಳನ್ನ ಸ್ವಂತ ಸುಖಕ್ಕಾಗಿ. மாம்சத்தின் ஆசைகள் ஒரு பக்கம் இருக்கு, ನಿಮ್ಮ ಈ ಶರೀರದ ಆಸೆ ಒಂದು ಕಡೆ ಇದೆ, அதுதான் என்ன பண்ணுதுன்னா கிடைக்க கூடாதபடி தடை பண்ணுகின்றது. ಅದು ನಿಮಗೆ ಸಿಗದೇ ಇರುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡ್ತಿದೆ. மாம்சத்தின் இச்சைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள் அது தடை செய்கிறது. ಶರೀರದ ಆಸೆ, ಇಚ್ಛೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. இத 13ஆம் வசனத்துல வேற விதமாய் சொல்லுகிறார். ಅದನ್ನ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. யூஸ் பண்ணுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ಹೇಳುವಂತಹ ಪದ ಏನು? சோதிக்கப்படுகின்றோம். ನಾವು ಅದಕ್ಕೆ ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗ್ತೇವೆ. நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை சோதிக்கப்படுகின்றோம். ನಮ್ಮ ಶಾರೀರಿಕ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ನಾವು ಶೋಧಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. சோதிக்கப்படுகிற எவன் என்ன சொல்லக்கூடாது? ಶೋಧಿಸಲ್ಪಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಏನು ಹೇಳಬಾರದು? நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் சொல்லாதிருப்பானாக. ನಾನು ನನಗೆ ಪ್ರೇರಣೆಯು ದೇವರಿಂದ ಉಂಟಾಯಿತು ಅಂತ ಹೇಳಬಾರದು. தேவன் யாரையும் சோதிக்கிறதில்லை. ದೇವರು ಯಾರನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸೋದಿಲ್ಲ. 14ஆம் வசனம், 14ನೇ ವಾಕ್ಯ. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಆಶಾಪಾಶದಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಮರಳುಗೊಂಡವನಾಗಿ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡ್ತಾನೆ. சுய இச்சையினால் இழுக்கப்படுகின்றான். ಕೆಲವರು ತನ್ನ ಸ್ವಂತ ಇಚ್ಛೆಗಳಿಂದ ಎಳೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. நீங்க கொஞ்சம் இந்த வசனத்தை சத்தமா எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ನೀವು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಓದಬೇಕು. 14ஆம் வசனம், 14ನೇ ವಾಕ್ಯ. இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ಇಂಗ್ಲಿಷ್ ಮತ್ತು ತಮಿಳಿನಲ್ಲಿ, கன்னடத்திலயும் படிக்கலாம், ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಬಹುದು. ஆங்கிலத்துல நீங்க யாராவது படிப்பீங்க சொன்னா, ಆದ್ರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ನೀವು ಓದೋದಾದ್ರೆ ட்ரான் என்ற வார்த்தை கொஞ்சம் சத்தமா சொல்லணும். ಡ್ರಾನ್ ಅನ್ನುವಂತಹ ಪದವನ್ನು, ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು வரும்போது நீங்க அப்படி சொல்லுங்க. ನೀವು ಅದನ್ನು ಬಹಳ ಶಬ್ದವಾಗಿ ಓದಬೇಕು. என்ன வார்த்தை அது? ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು. இளையல்பட்டு. சரி, இது தமிழ்ல நம்ம சொல்லும் போது இழுக்கப்பட்டு என்ற வார்த்தை கொஞ்சம் இழுத்து நம்ம சொல்லாம எல்லாரும்? ನಾವು ಅದನ್ನ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಅನ್ನೋದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಎಳೆದೇ ಹೇಳಬೇಕು. 14ನೇ வசனம் வாசிக்கலாம். 14ನೇ ವಾಕ್ಯ. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು சிக்குண்டு சோதிக்கப்படும், ಮರಳುಗೊಂಡವನಾಗಿ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡ್ತಾನೆ. எத்தனை பேர் நம்ம இழுக்கப்படுகின்றோம் இங்க? ಎಷ್ಟು ಜನರು ಇಲ್ಲಿ ಎಳೆಯಲ್ಪಡ್ತಿದೆ. இதுதான் பிரதர் வேணும்னு நினைச்சேன், ಇದೇ ಸಹೋದರರು ಬೇಕು, அது வேணும், ஜெபலாம் பண்ணேன், ಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ஆனா ஏதோ ஒரு காரியம் இழுத்துருச்சு. ಆದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ನನ್ನ ಎಳೆಯಿತು. என்ன இழுத்துச்சா? ಯಾವ್ದು ಎಳೆಯಿತು? ஏதோ ஒரு சோதனை. ಯಾವುದೋ ಒಂದು ಶೋಧನೆ. ஆண்டவர் கொடுத்த சோதனை இல்ல, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಶೋಧನೆ ಇಲ್ಲ. ஒருவேளை மனிதர்கள் வந்தாங்க நம்ம வாழ்க்கையில, ಮನುಷ್ಯರು ಬಂದ್ರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, நம்ம என்ன யோசித்து வச்சிருந்தோமோ ನಾವು ಯಾವ್ದನ್ನ ಯೋಚಿಸಿಟ್ಟಿದ್ವೋ அதுல இருந்து நம்ம இழுத்துட்டாங்க. ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಎಳೆದ್ರು. இல்லைன்னா பிசாசு யாரையோ ஒருத்தர் யூஸ் பண்ணி இழுத்துட்டான்.
ಸೈತಾನನು ಯಾರನ್ನೋ ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಬಳಸ್ತಾನೆ. எப்படின்னு அவனுக்கு தெரியும் ಹೇಗಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು நமக்குள்ள ஒரு இச்சை இருக்கு, ನಮ್ಮೊಳಗೊಂದು ಇಚ್ಛೆ ಇದೆ. இந்த தூண்டில் போட்டா நம்ம இழுத்துருவோம்னு தெரியும். ನಿಜವಾಗಿಯೂ ಈ ಕೊಕ್ಕೆ ಹಾಕಿದ್ರೆ ಅವನು ಎಳಿಬಹುದು. ஒரு பொறாமையை காமிச்சான். ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ತೋರಿಸ್ತಾ. நம்ம நினைச்சது என்னன்னு சொன்னா படிக்கணும், அந்த காலேஜை முடிக்கணும்னு நினைச்சோம். ನಾವು ನೆನೆಸಿದ್ದೇನೆಂದ್ರೆ ಆ ಓದ್ಬೇಕು, ಆ ಕಾಲೇಜ್ ಮುಗಿಸ್ಬೇಕು. ஆனா சாத்தானுக்கு தெரியும் ಸೈತಾನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು இவனுக்குள்ள இந்த ஒரு இச்சையும் இருக்கு. ಇವನಲ್ಲಿ ಒಂದು ಇಚ್ಛೆ ಇದೆ. அவன் பண்ண யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்தினா, ಯಾರನ್ನೋ ಒಬ್ಬರನ್ನ ಬಳಸ್ದ. அந்த ஆசையின் மேல, அந்த மாம்சத்தின் விருப்பத்தின் மேல கொக்கி அவன் ಆ போட்டான். ಶರೀರದ ಆಶೆ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಕೊಕ್ಕೆ ಹಾಕ್ದ. ஓடி இழுத்தான் அப்படியே. ಹಾಗೆ ಎಳೆದ. ஆகவே கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டோம். ಸ್ವಲ್ಪ ಹಾಗೆ ಡೈವರ್ಟ್ ಆದ್ವಿ. இப்படி நடக்க வேண்டியவங்க ಹೀಗ್ ನಡಿಬೇಕಾದವರು இப்படி நடக்க ஆரம்பிச்சோம். ಈಗ ಹೀಗ್ ನಡೆದ್ರು. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு சொல்றோம், ಒಂದು ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, ஐயோ நான் விரும்பினது வேற, ಅಯ್ಯೋ ನಾನು ಬಯಸಿದ್ ಬೇರೆ, அதை விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்கிறேனே. ಬೇರೆ ಯಾವ್ದ್ರಲ್ಲೋ ಇದೀನಲ್ಲ ನಾನು. இப்போ முன்னாடி அதை பற்றி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ಈಗ ಮೊದಲು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ. ஆண்டவரே எனக்கு இந்த படிப்புல வெற்றி வேண்டும், ದೇವರೇ ನನಗೆ ಓದೋದ್ರಲ್ಲಿ ಜಯ இதை ಕೊಡು, நான் செய்து முடிக்கணும். ನಾನು ಇದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬೇಕು. இப்போ திருமண பிறகு ಈಗ ತಿರುಗಿದ ಮೇಲೆ இச்சைகளின்படி ஜெபம் பண்றோம். ಈಗ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. இந்த பெண் எனக்கு வேண்டும், ದೇವರೇ ಈ ಹುಡುಗಿ ನನಗೆ ಬೇಕು, இந்த 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 காரியம் எனக்கு வேண்டும், ದೇವರೇ ನನಗೆ ಈ ಕಾರ್ಯ ಬೇಕು, ஆண்டவர் இந்த பணம் எனக்கு வேண்டும், ದೇವರೇ ಈ ಹಣ ನನಗೆ ಬೇಕು, அவங்க வச்சிருந்த இந்த பொருள் எனக்கு வேண்டும். ಅವ್ರು ಇಟ್ಟಿರೋ ವಸ್ತು ನನಗೆ ಬೇಕು. போய் பார்த்தா கடைசியில் கிடைக்கல. அது ಕಡೆಯದಾಗ ಹುಡುಕಿ ಹೋದ್ರೂ ಸಿಕ್ತಿಲ್ಲ ಆ ವಸ್ತು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன் இச்சைகளின்படி நீ ஜெபம் பண்ணா கூட அது கிடைக்காது. ನೀವು ಬೇಡಿ ದುರಭಿಪ್ರಾಯದಿಂದ ಬೇಡಿದ್ರೆ ಸಿಗಲ್ಲ. நம்ம என்ன பண்ணுமா, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತೆ, கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಿ ನೋಡ್ಬೇಕು, எனக்கு எது வேண்டும், ನನಗೆ ಯಾವ್ದು ಬೇಕು, எது எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம், ಯಾವ್ದು ನನಗೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ, இப்போது எந்த முக்கியம் இல்லாத காரியத்தில் நான் திசை திரும்பி இருக்கின்றேன், ಯಾವುದು ಮುಖ್ಯವಲ್ಲದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾನು ತಿರುಗಿದ್ದೀನಿ. தேவையானது ஒன்றுதான் வேதம் சொல்லுது. ಅಗತ್ಯವಾಗಿರೋದು ಒಂದೇ. அதை நாம் தேடும் போது, ಅದನ್ನ ನಾವು ಹುಡುಕುವಾಗ ஒன்றை நான் கேட்டேன், ಒಂದನ್ನೇ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ, அதையே நாடுவேன், ಅದನ್ನೇ ಹುಡುಕುವೆನು.